தமிழ்நாடு அரசு கல்லூரியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நியூ ரெக்யர்மெண்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கான லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையிலும் அண்டு காஞ்சிபுரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துல உங்களுக்கு ஜாபோட லொக்கேஷன் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலதுக்கு வந்து எக்ஸாம் இருக்குது, சிலதுக்கு வந்து எக்ஸாமே கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்டு ஆல் கேட்டகரிக்கும் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி உங்களுக்கு 56,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12/3/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ கைஸ், இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது வந்து டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ITBPM, அதாவது தொழில்நுட்பத்துறையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா IITDMலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அரசு கல்லூரியிலேருந்து வந்து உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்றது எங்கே பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வேரியஸ் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து ரீசெண்டாக வந்து ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் 10/2/2025 அன்றைக்கி வந்து அப்லோடு வந்து பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் காஞ்சிபுரத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. அண்டு இதுக்கான இந்த ஜாபுக்கான ஏதாவது டவுட்டு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா வேக்கன்சியை பற்றியோ இல்லை அப்ளை பண்ணுறதை பற்றியோ உங்களுக்கு ஏதாவது டவுட்டு அந்த மாதிரி இருக்குன்னா இவங்க கொடுத்துருக்கிற 12 நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான ஜாப் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ட் கிரேட் 1க்காகவும் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிரேட் 2க்காகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன போஸ்ட் வந்து ரெக்குவயர்மெண்ட் பண்ணுறாங்க, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரெக்குவயர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிரேட் 2க்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிஎட் படிச்சிருந்தாவே, நீங்கள் பிஎட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 70,900 வரைக்கும் உங்களுக்கு மந்த்லி சேலரி வந்து இருக்கும். அசோசியேட்டட் அண்ட் ப்ரொஃபஸர் கிரேட் 2க்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிஎட் முடிச்சிருக்கணும். பிஎட் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 1 இயராவது உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 71,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிரேட் 1க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஎட் நீங்கள் முடிச்சிருக்கணும். பிஎட் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் 3 இயர் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அப்படி இல்லைனா அல்லதில் வந்து பார்த்திங்கன்னா 6 இயர் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிஎட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எம்டெக்கோ அல்லது எம்இ அல்லது எம் டிசைனோ அல்லது எம்எஸ்சி டிகிரியோ நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் இவங்க வந்து மொத்தமாக ரெக்குவயர்மெண்ட் பண்ணுறது என்னென்னா இவங்களுக்கு வந்து ஒர்க் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற எல்லா ரெக்குவயர்மெண்ட்டும் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 எக்ஸ்பெண்டட் ஒர்க் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அசோசியேட்டட் ப்ரொஃபஸர் காட் 1க்காக, அதாவது கிரேட் 1க்காக உங்களுக்கு டிகிரி குவாலிஃபிகேஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் பண்ணுறாங்க. டிகிரி குவாலிஃபிகேஷனில் வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பிஇ பிடெக்கில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கேட்டிருக்கிற இந்த ரெக்குவயர்மெண்ட்டை வந்து இருக்கணும். கம்ப்யூட்டர் சயின்ஸை பற்றி நீங்கள் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் படிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் எலக்ட்ரிஷியன் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் அண்ட் எம்இ எம்டெக் எம் டிசைன் அண்ட் பிடெக் அண்ட் டிகிரி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன அவங்க வந்து வித் ரெக்குவயர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இது வந்து ரெக்குவயர்மெண்ட்டு இருக்குது. அண்ட் டிகிரியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே இன்ஜினியரிங் லெவலில் நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே ரெக்குவயர்மெண்ட் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பிஇ பிடெக் எம்இ எம்டெக் எம் டிசைன் அண்ட் பிஎட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 ஜாபுக்கும் ஒரே குவாலிஃபிகேஷன் தான்.
பட் இதில் வந்து மெக்கானிக்கலை பற்றி கேட்குறாங்க, அதில் வந்து எலக்ட்ரிஷியன்ஸை பற்றி கேட்குறாங்க, மற்றதில் வந்து பார்த்திங்கன்னா டிசைனரை பற்றி உங்களுக்கு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசைனருக்காக உங்களுக்கு ரிக்வயர்மெண்ட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக. அதாவது ஸ்கூல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ன்ஷிப்பில் உங்களுக்கு டிசைன் இன்வால்வ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா SIDIக்காக உங்களுக்கு பி டிசைன் அண்ட் எம் டிசைன் அண்ட் பிஎட் டிசைன் இன்ஜினியரிங் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் லெவலில் நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பிஎட் சயின்ஸு இன்ஜினியரிங் அண்டு பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசைனை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை தரப்படும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற உங்களுக்கு டவுட் வந்து இருக்கலாம். இதில் வந்து ரீசர்ச் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோகேடு, இந்த டிசைனிங் அண்ட் டிஜிட்டல் ஸ்கெட்சிங் அண்டு டிஜிட்டல் ஸ்கேனிங் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தெரியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் மேத்தமெட்டிக்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎட்லேயோ அதாவது பேச்சுலர் ஆஃப் டிகிரிலையோ அல்லது மாஸ்டர் டிகிரிலையோ வந்து நீங்கள் மேத்தமெட்டிக்ஸை நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் எடுக்கிறது அந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்கும். இதில் இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரிக்குவயர்மெண்ட்டை வந்து செக் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸு அண்ட் இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே ரிக்குவயர்மெண்ட் தான் இருக்குது. இங்கிலீஷ்லையும் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டிகிரிலையோ அல்லது இவங்க ரிக்குவயர்மெண்ட் பண்ணியிருக்கிற இந்த சப்ஜெக்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அண்ட் பேச்சுலர் ஆஃப் மாஸ்டர் டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து உங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி மற்றும் எம்எஸ்சி அல்லது எம்எஸ்சி டெக்னாலஜி அண்ட் பிடெக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சயின்ஸில் வந்து என்னென்ன முடிச்சிருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். மெட்டீரியல் சயின்ஸோ அண்டு எம்டெக்கு சாலிட் ஸ்டேட் டெக்னாலஜியும் அல்லது எம்டெக்கும் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் சயின்ஸோ அண்ட் எம்எஸ்சி அப்ளிகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் டிகிரி லெவலில் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு இதுக்கான ரிசர்ச் ஏரியாஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மல்டி ஃபோக்கஸ்லையோ அல்லது எலக்ட்ரிஷியன்ஸ்லையோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிசர்ச் ஃபாலோவில் ஏதாவது ஒன்று பார்ட்டிசிபேட் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இவங்க கொடுத்துருக்கிற இந்த 2 விதமான நோட்டிஃபிகேஷனும் வந்து பார்த்திங்கன்னா அதர் ரிக்குவயர்மெண்ட் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி இந்த சேலரி வந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டும் வந்து இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கு வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தாச்சு. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிரேட் 2க்காக வந்து பார்த்தீங்கன்னா 35 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிரேட் 1க்காக வந்து பார்த்தீங்கன்னா 40 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து ஃபீஸே கிடையாது அப்படின்றதையும் அப்ளை பண்ணுறதுக்கான உங்களுக்கு ஃபீஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. SC ST OBC அண்ட் EWT எந்த கேண்டிடேட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் எதுவும் கிடையாது அப்ளை பண்ணுறதுக்கு. அண்டு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட்டெல்லாம் உங்கள்கிட்ட வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட் எல்லாமே ரிக்குவயர்மெண்ட்டில் இருக்குது. இந்த டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் அசோசியேட் அதாவது ப்ரொஃபஸர் கார்டுக்காக 1க்காக வந்து பார்த்திங்கன்னா கிரேட் 2க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் அதாவது ஒன்லி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிரேட் 2க்காக மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அண்டு செமினார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரேட் 1 அண்ட் 2க்கும் வந்து பார்த்திங்கன்னா 2த்துக்குமே வந்து இருக்கும். அண்டு இன்டர்வியூ மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் கிரேட் 1க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். எக்ஸாமெல்லாம் கிடையாது. உங்களுக்கு டேரெக்டாக இன்டர்வியூ மூலமாக தான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிரேட் 2க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷனும் இருக்கும் அண்ட் செமினாரும் இருக்கும் அண்ட் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12/3/2025 அன்றைக்கி ஈவினிங் 5 PM வரைக்கும் உங்களுக்கு டைம் வந்து இருக்குது. அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அன்றைக்கி இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஆன்லைனில் போர்ட்டலில் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஆகணும். ஆஃப்லைனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் அப்ளை பண்ண முடியாது.
இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணி போயிடலாம். அப்படி இல்லைனா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக உங்களுக்கு பேஜ் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் அண்ட் லாகின் எப்படி பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ காய்ஸ், இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.